கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரர் உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் நல்ல படித்தவர்களை கர்த்தர் எழுப்புவார். நல்ல வேலை செய்கிற வேலைக்காரரை எழுப்புவார். உயர் அதிகாரிகள் எழுப்புவார். பெரிய தொழிலதிபர்கள் எழுப்புவார். நல்ல தேவனுக்கு ஊழிய செய்கிற தேவ ஊழியர்கள் எழுப்புவார். தீர்க்கதரிசி எழுப்புவார். பெரிய பெரிய சபை தலைவர்களை கர்த்தர் எழுப்புவார். பெரிய காரியத்தை பார்க்க போகிறீங்க. சரியா? இன்றைக்கி யாராவது துக்கத்தோடு வேதனை இருந்தீங்கன்னா துக்கத்தை சந்தோஷமாக இயேசப்பா மாற்ற போகிறார். நிச்சயமாக நடக்கும். நிச்சயமாக கர்த்தர் செய்வார். உங்கள் கண்ணீர் துடைக்கப்பட போகிறது. பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கமெண்டில் அதை நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் இயேசப்பட்ட மண்டாடுகிறோம். அற்புதம் கண்டிப்பாக செய்வார். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு அந்த கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நாங்களும் முழுவதும் இணைந்து கர்த்தரை துதிக்கிறோம். உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், அவங்களுக்கெல்லாம் இந்த ஜீவ வார்த்தையை அறிமுகப்படுத்துங்க. அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீங்கள் பெற்ற சந்தோஷத்தை, நீங்கள் பெற்ற நன்மையை அவர்கள் அனுபவிக்கட்டும். இந்த ஜீவ வார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 9:4. நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறேன். நீர் என் நியாயத்தையும் வழக்கையும் தீர்த்து. பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றாரு, ஆண்டவரே, நீங்கள் என்னுடைய நியாயத்தை தீர்த்தீங்க, என் வழக்கை தீர்த்தீங்க. நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து வச்சிங்க. வழக்கை தீர்த்து வைக்கிற தேவன். இன்றைக்கு நாட்கள் யாராவது வழக்கில் சிக்கி இருக்கிறீங்களா? குடும்பம் ஏதாவது வழக்கில் மாட்டி இருக்குதா? உங்கள் மேலே சில வேளையில் பொய் வழக்கு கூட தொடுத்திருக்கலாம். அது உண்மையாக ஒரு வழக்கு வந்திருக்கலாம். அதனால் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் புருஷன் மேலே வழக்கு இருக்குதா? பிள்ளையின் மேலே வழக்கு இருக்குதா? அல்லது உங்கள் சகோதரன் மேலே வழக்கு இருக்குதா? அல்லது உங்கள் மேலே ஏதாவது வழக்கு போடப்பட்டிருக்கிறதா? சொத்து வழக்கோ, அல்லது திருட்டு வழக்கோ, அல்லது சண்டைக்கு போனதால் அப்படிப்பட்ட வழக்கோ, கொலை சம்பந்தமான வழக்கோ, அல்லது பண மோசடி வழக்கோ, அல்லது வேலை செய்கிற இடத்துல வந்த வாக்குவாதத்தில் அது வந்த வழக்கோ, ஏதாவது, அல்லது குடும்பத்தில் பிரிவினை, கணவன் மனைவிக்குள்ள விவகாரத்து வழக்கோ, எது இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு சில வேளையில் ஏதாவது விபத்து சம்பந்தமான வழக்குகள் இருக்கலாம். எந்த வழக்கு இருந்தாலும் அந்த வழக்கு கர்த்தர் தீர்த்து வைக்க போகிறார். வழக்குக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிறார். இந்த வார்த்தை நிறைவேறும். இது கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் பெரிய சாட்சி எழும்ப போகிறீங்க. ஏசப்பா என்னுடைய வழக்கை தீர்த்து வைத்தார், என் கண்ணீர் துடைக்கப்பட்டது, நான் இன்றைக்கு ஆண்டவருக்கு சாட்சியை நிற்கிறேன். நீங்கள் சாட்சி கொடுக்க போகிறீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. நீர் பேசின ஜீவ வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். வழக்கை தீர்த்து வைக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, யாராவது ஏதாவது குடும்பங்கள் ஏதாவது வழக்கில் சிக்கியிருந்தால் அந்த வழக்கிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிக்கும்படிக்கு உம்முடைய ஊழியக்காரன் மனதார உம்மை நோக்கி நான் மன்றாடுகிறேன். உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றி முடித்திருங்க. சாட்சிகளை எழுப்புங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. அதே போல் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் ஆண்டவர் தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சகல நோய்களும் விலகட்டும். பிசாசின் போராட்டங்கள் விலகட்டும். ஆண்டவரை இன்னும் குறிப்பாக இந்த நாள் பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா குடும்பங்களும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, கமாண்டில் நீ சில நன்மையை சாட்சியாக அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு இன்னும் அற்புதங்களை செய்யுங்க. யார் யார் எங்களுக்கு இந்த காரியத்துக்காய் ஜெபிங்கள் சொல்லி ஜெபக்குறிப்புகளை கமாண்டில் அனுப்பியிருக்காங்களோ அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த ஜெபக்குறிப்பை இயேசப்பா நீங்கள் கண்ணோக்கி பார்த்து அற்புதம் செய்தருளும். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டீர். நன்றி. அற்புதம் செய்கிறீர். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.